ஹே கைஸ், நான் ஷியாம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டாக கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சூப்பராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே. இதில் திட்டத்துக்கு எதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு? அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை பற்றினா பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு பிளான் எடுத்து வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி முடியுது, திமுக ஆட்சியும் வருது, டிஎம்கே ஆட்சி. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த பிளானை எடுத்து பட்ஜெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி கிட்டத்தட்ட 394 கோடி ரூபாய்க்கு இந்த பிளானை வந்து எடுத்து செய்கிறாங்க. ஸோ செஞ்சு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கலைஞர் அவர்களோட பேர் வச்சு கிளம்பாக்கத்தில் வந்து வெற்றிகரமாக கட்டி அதை வந்து இப்போ ஓப்பனே பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதோட நல்ல விஷயங்கள், அட்வான்டேஜஸ் அப்படின்ற டிஸ்அட்வான்டேஜஸ், நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தலாம். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தலாம். இதுக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்துச்சு, சரியா? ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கும்பல் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பீப்புள் ரோட்லேயும் போய் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. இந்த மாதிரி ஹாலிடேஸ், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி டைம்லலாம். அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட் முக்கியமாக கட்டினது வந்து இந்த சவுத் சைடு நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்களா. அதாவது சென்னையில் சொந்த ஊரை விட்டுட்டு சவுத்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஊர்களுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் இதை முக்கியமாக ஆரம்பித்தாங்களே. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பீப்புள் வந்து ரோட்லேயே வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான காரணமாக இதை வந்து எடுத்து பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 87 ஏக்கர், கிட்டத்தட்ட 87 ஏக்கரில் கட்டியிருக்க அந்த பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2000 பஸ்ஸுக்கு மேலேயே வந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது இதுக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. பட் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து, அதாவது கிளம்பாக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் வந்து, புது பஸ் ஸ்டாண்டில் வந்து பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு கிளாஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோஸ்லையும் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொன்னாலே நிறைய விஷயங்கள் ஞாபகம். மெரினா பீச், கேபிட்டல், மெட்ராஸ், சினிமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். பட் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சென்னைன்னு சொன்னால் ஞாபகம் வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான். ஏன்னா சென்னையில் அதாவது அந்த ஒரு ஸ்பேஸில் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான 2 கோடியோ ஒரு கோடிக்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல டிராஃபிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிராஃபிக் அப்படின்ற ஒரு விஷயம் சென்னைக்குள்ளே அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் நிறைய ஹோட்டல்ஸ், ஷாப்ஸு, ரெஸ்டிங் பிளேஸ்லாம் இருந்தாலும் அந்தளவுக்கு இருக்காது. பட் இதை தாண்டி இப்போ புதுசாக கட்டியிருக்க பஸ் ஸ்டாண்ட், கிளம்பாக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், ரெஸ்டிங் அதாவது ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் நிறையவே இருக்குது. அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது எல்லாமே அட்வான்டேஜஸ். ஸோ ஃபுல்லாகவே அட்வான்டேஜஸாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா கான்ட்ரவர்சி வந்தாலே அதுக்கு கண்டிப்பாக அது வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல். அதாவது கிளாம்பாக்கம் வந்து செங்கல்பட்டுக்கிட்ட இருக்குது, வண்டலூர் சைடு. ஸோ அங்கேருந்து, அதாவது மெயின் சென்னையில் தான் நிறைய பீப்புள் வாழ்கிறாங்க. அங்கே தான் பக்கத்தில், அதாவது சொந்த ஊருக்கு போகணுன்னு நினைக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெயின் சென்னையில் தான் வாழ்கிறாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா சென்னையில் வந்து ஐடி பீப்புளும், அதாவது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்க ஐடி பீப்புளும் ஸ்டூடெண்ட்ஸும் தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள் வந்து ஐடினாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும், OMR, ECR இந்த மாதிரி சைடில் தான் ஐடி அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல், 60 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும், ஒரு லாங் ட்ராவல், சரியா? ஸோ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னால் நிறைய இடத்துல காலேஜ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு லாங் ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாண்டி சென்னைக்கு பிழைக்க போயிருப்பாங்கள்ல, தன்னோட குடும்பத்தோட வேலை செஞ்சு கஷ்டப்படுற நிறைய ஃபேமிலியில் இருக்கவங்க ஒரு லாங் ட்ராவல் பண்ணணும்னா ஒரு பஸ் ஏரியோ இல்லை அதுக்கு தனியாக செலவு பண்ணி அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கிளம்பாக்கத்தை வந்து அங்கேருந்து திரும்பி அவங்க சொந்த ஊருக்கு போகிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன்.
ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இந்த ஒரு காரணத்துக்காகவே பல பேர் பல எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அதாவது ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி சென்னைனாலே மோஸ்ட்லி, அதாவது வெளியூர்லேருந்து சென்னைக்கு வந்தவங்க தான் மோஸ்ட்லி அதிகமாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேபிட்டல்ன்ற சிட்டியில் நிறைய எக்கனாமிக், நிறைய வேலை வாய்ப்புகள், படிப்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக வரவங்க சென்னையில் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் சொந்த ஊருக்கு, அதாவது சவுத் சைட்லேருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க சொந்த ஊருக்கு போகணுன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ வருஷம் வந்துட்டு இருந்தாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ வந்து புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அங்கே நீங்கள் போய் மெயின் சென்னையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து உங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணால் அவங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை காரணமாக வச்சு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ரொம்பவே ஒரு ஏன்டா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுன ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே வச்சுக்கலாம். அதாவது பொலிட்டிக்கல் பயாஸ். அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பப்ளிக்குக்காக தான் கட்டுறாங்க கரெக்டாக. ஆக்சுவலி கவர்மெண்ட்டோட பொறுப்பே பப்ளிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக தான் கவர்மெண்ட்டே இருக்குது. ஸோ அவங்க பப்ளிக்குக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பயாஸ், அதாவது பொலிட்டிக்கலாக, அதாவது அவங்களோட கட்சியை ப்ரொமோட் பண்ணுற விதமாகவோ, அவங்க கட்சியோட சிம்பிளை வந்து ஒரு பப்ளிக் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கிறதாவோ எந்த ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒத்துக்கிறேன், அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் அவங்களோட சிம்பிளை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணுமா? அது வந்து பப்ளிக் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, சரியா? ஸோ அந்த ஆட்சியில் இருக்கவங்க வந்து அவங்களோட சொந்த காசை போட்டு ஒன்றும் கட்டல, கவர்மெண்ட்டுக்கு நான் அலாட் பண்ணியிருக்க ஒரு காசை போட்டு தான் கட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட சொந்த கட்சியோட சிம்பிளை அதுக்கு வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன தான் நம்ம சொன்னாலும் அது அவங்களோட இஷ்டம். அவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க, அவங்க வைக்கிறாங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, விட்டுருங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஏன்டா இப்படிலாம் இருக்காங்க, அவங்களோட சுயநலமாகவும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. பப்ளிக்கு தான் ஒரு நல்ல விஷயம் செய்ய வராங்க, ஸோ அதுலேயே அவங்க கட்சியை ப்ரொமோட் பண்ணுற விதமாக பண்ணுறாங்களே. அதில் வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதாவது இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கே எம்ஜிஆர் அவர்களோட பேர் தான் வச்சுருப்பாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சம்திங் அந்த மாதிரி ஒரு பேர். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு சம்திங் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணுற இடத்துக்கு, அதாவது மக்கள் யூஸ் பண்ணுற இடத்துக்கு எதுக்கு பொலிட்டிக்கல் தலைவர்ஸோட பேரை வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ரொம்ப நாள் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பப்ளிக்கு செய்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன், அதை காட்டிக்கணுமா? உங்களோட கட்சியையோ இல்லை உங்களோட பேரையோ உங்களோட ஃபேமையோ அதிகப்படுத்துறதுக்கு இல்லை அவங்க தான் பண்ணுறாங்களான்னு தெரியாது, அந்த கட்சிக்காரங்க தான் பண்ணுறாங்க. அதாவது இப்போ எம்ஜிஆரோ கலைஞரோ இல்லை, அவங்களோட வாரிசோ இல்லை அவங்களோட கட்சிக்காரங்களோ தான் அதை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க பேரை வச்சு அவங்களோட கட்சியை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கோ, பப்ளிக்கிட்ட நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு இந்த இடம் தான் கிடச்சிச்சா? நீங்கள் வந்து பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதான் நாங்கள் இந்த மேடையில் இப்படி பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி பண்ணுவோம், ஆல்ரெடி நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் தேர்தல் மேடையிலையும் சொல்லி காட்டுறீங்க. அதை தாண்டி எதுக்கு உங்களோட பேரை, உங்கள் கட்சி தலைவரோட பேரையோ இல்லை உங்கள் கட்சியில் இருக்க யாரோட பேரையோ அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பேரை வைக்கிறது என்னை கேட்டால், உங்களோட ஒப்பீனியன் என்னவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்ன கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். இனிமேல் நீங்கள் பாலிடிக்ஸில், அதாவது இந்த வீடியோவை பார்த்துருக்கோம் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு பொலிட்டீஷியனாக ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால், ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால், ஒரு நீங்கள் அரசியல்வாதியாக ஆனால் இந்த மாதிரி உங்களோட கட்சிக்காரரோட பேரையோ இல்லை பப்ளிக் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த கட்சி சம்மந்தப்பட்ட சிம்பிளையோ இல்லை பேரையோ வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நான் என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணால் அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற நினைக்கிறேன். சரி, ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்தது ஸோ பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் பார்த்தோம் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றினா. ஸோ இதை தாண்டி இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்க, அதாவது 400 கோடி செலவு பண்ணி இந்த விஷயத்தை கட்டிட்டாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் இது வந்து மக்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள், சொல்யூஷன், தீர்வுகள் பார்த்துடலாமே. இப்போ பீப்புள் வந்து 2000 பேர் அங்கே போராட்டம் பண்ணி, அதாவது அங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு அங்கே பயமாக இருக்குது. ஏன்னா பல பஸ்கள் போயிட்டு வந்துருக்குறாங்க, அங்கே அடிப்படை வாய்ப்பு இருக்குது, உயிர் சேதங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்வாக இது எந்த விஷயங்கள்லாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதையும் தாண்டி இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். அதாவது வண்டலூர் ஸ்டேஷன் இருக்குல்ல, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் தான், அதாவது ரொம்ப தூரம் இல்லை. ஸோ அங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ரயில்வே ட்ராக் அமைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களில் வந்து அமைச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து ட்ரெயினில் ஈஸியாக வந்துடலாம். அதாவது மெயின் சென்னையிலேருந்து வண்டலூர் வந்து அங்கேருந்து ஈஸியாக கிளாம்பாக்கத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஸோ அதுக்கான ட்ராக்
இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு, அதாவது அதுக்கான பணிகள் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அதை தாண்டி சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ, அங்கே ரோடு இருக்குல்ல, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இது பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பைபாஸை தாண்டி தான் வந்து ஆகணும். ஸோ அதை எப்படி லட்சக்கணக்கான பீப்புள் வந்து தாண்டுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக ஸ்கை பிரிட்ஜ், அதாவது மேம்பாலம் இருக்குல்ல, மேம்பாலம் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியனும் இருக்குது, அதுக்கான பணிகளும் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைச்சாலும் இதெல்லாம் முடிச்சு, அதாவது இதெல்லாம் கட்டி முடிக்க இந்த மாதிரி ட்ராக் வச்சு இதுக்கான ட்ரெயினை வந்து அமல்படுத்த ஒரு 10 வருஷம், அது ஒரு 5லேருந்து 10 வருஷம் ஆகும். அது வரையும் பீப்புள் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வருது. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயமும் ஒரு கேள்வியும் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு சரியா. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டை இவ்வளோ 400 கோடி ரூபா செலவு பண்ணி இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 100 கோடி ரூபாவோ இல்லை 150 கோடி ரூபாவோ செலவு பண்ணி அங்கே அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கலாமே. ஏன்னா 1999 கலைஞர் அவர்கள் வந்து இனிஷியேட் பண்ணி 2001 வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து திறந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப வருஷமாக பீப்புள், சென்னையில் இருக்க பீப்புள் எல்லாமே அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் அவங்க சொந்த ஊருக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த டைம்லேயே 100 கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 600 கோடி ரூபாய்க்கு 700 கோடி ரூபாய்க்கு மேலேயே வரும். அந்த டைமில் 100 கோடி ரூபானா அது இப்போ இருக்க மதிப்புக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ செலவு பண்ணி கட்டின பஸ் ஸ்டாண்டை ஏன் அதை இடிச்சுட்டு வேறு ஏதோ ஒரு விஷயமா பண்ண போகிறாங்களா? அவ்வளோ செலவு பண்ணி கட்டின பஸ் ஸ்டாண்டை ஒரு ரெனோவேட் பண்ணலாம். ஒரு 100 கோடி ரூபா 200 கோடி ரூபா செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணுறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுதுல. ஸோ அந்த ஒரு காசை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பணத்தை வேறு ஏதோ விஷயத்துக்கும் வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ரெனோவேட் பண்ணியிருக்கலாமே. எதுக்கு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயமா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல பேரோட கேள்விகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி என்ன தான் இருந்தாலும் அதை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ கிளாம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாமே அங்கே தான் அமல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பீப்புள் எல்லாமே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா அதுதான் இனிமேல் அப்புறம் எப்படி இதுக்கு அடிஷ்னலாக நல்ல விஷயங்கள் சேர்க்கலாம் அப்படின்றத தான் பார்க்கணும். இது வரும் குறைகள் இதெல்லாம் தாண்டி நல்ல விஷயங்களை எப்படி அந்த பஸ் ஸ்டாண்டை இன்னும் மேம்படுத்தலாம், பீப்புளுக்கு எப்படி நல்ல விஷயம் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ பேரோட எதிர்ப்பை தாண்டி இதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் யார் வந்தாலும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை அந்த ஒரு பஸ் ஸ்டாண்டை கரெக்டாக மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணி கரெக்டாக அதை வந்து பீப்புளுக்கு எந்த விதத்தில் நல்லதெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ இதை தாண்டி இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றினா உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அவசியமா இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ரெனோவேட் பண்ணியிருக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களோட கருத்தை வந்து வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.